இந்த நாளில் தேவ சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்ய போகிறார் என்று தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு வாசிக்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28:12. எடுத்தவங்க வேகமா எனக்கு வாசித்து உதவி செய்ய நான் அவங்களை கேட்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச, உங்களுக்கு சொல்ல அடியாளை அனுப்பியிருக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. 2 விஷயத்தை கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, கர்த்தர் எதை திறப்பேன் என்று சொல்லுகிறார்னா, உங்களுக்காக வானத்தை கர்த்தர் திறப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது விருப்பம் இருக்கா? உங்களை எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்காக கர்த்தர் வானத்தை திறக்கணும். ஆமென். அப்படி உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உங்கள் பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆமென். இப்ப நீங்க ஒரு விதைக்கிற ஒரு மனுஷனை நீங்க எடுத்து பாருங்களேன். அந்த மனுஷன் ஒரு நிலத்தை உழுது, ஆமாம், கஷ்டப்பட்டு அதை உழுது, ஒரு டிராக்டரோ இல்லை வண்டியோ வச்சு அதை உழுது, அதை பண்படுத்தி, அதுக்கப்புறம் விதைகளை எடுத்து அதில் விதைத்து, அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சி, இப்படி எவ்வளவு பிரயாசத்தை பட்டாலும் அந்த பிரயாசத்திற்கு மேலே கர்த்தர் வானத்தை திறந்து மழை என்கிறதை ஊற்றுறேன்னா அந்த விதை முளைத்து வெளியே வருமா? வராது. ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த க்ளோஸ்ட் ஹெவன்ஸ், அடைக்கப்பட்ட வானம், ஒரு சிலருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு. அதுக்கு என்ன அறிகுறி? எனக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அறிகுறி என்ன? நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னால பலனை பார்க்க முடியல. நான் எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்குரிய அந்த ப்ராடக்டை என்னால பார்க்க முடியல. நான் எவ்வளவு நேசிச்சாலும், எவ்வளவு நான் சகிச்சாலும், எவ்வளவு நான் பொறுத்தாலும், இந்த குடும்பத்திற்காக எதை நான் செய்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் பார்க்க முடியல. அதிக பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமல் இருப்பது வானம் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, ஆமென். எலியாவின் நாட்கள்ல வானம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப எலியாவுக்கு என்ன நடந்தது? இங்க போ அங்க போன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு? அவரை சொல்லிக்கிட்டே இருந்தார். வானம் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு மற்றொரு அடையாளம் என்ன தெரியுமா? அலைச்சல். ஆமென். இருப்போம், கர்த்தர் நம்மளை நடத்திடுவாரு, நம்மளை போஷித்துருவார். ஆனா ஒரு அலைச்சல், இது எல்லாமே தட்ஸ் a symptoms. வானம் நமக்கு மேலாக என்ன பண்ணிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்க பிரச்சனைகளை சொல்லுவதற்கு நான் இங்க வரல. உங்க பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை காண்பிப்ப பரிசுத்த ஆவியானவர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பிரயாசப்பட்டும் எனக்கு பலன் கிடைக்கல சிஸ்டர். நான் எவ்வளவு போராடினாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரமாட்டேங்குது. இந்த வீட்டுக்குள்ள இந்த பொருளாதார முன்னேற்றம் வரமாட்டேங்குது. நான் எவ்வளவு ஜெபித்தாலும் என்னால என்ன பார்க்க முடியல? அதற்குரிய பலனை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வானத்தை திறக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வானம் திறக்கப்பட்டது என்று சொன்னால் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க உழைக்கிறதற்குரிய பலனை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். ஆமென். ஆமா, அதிக பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறது. வேதத்துல அப்படிப்பட்ட சில காரியங்கள் சொல்லப்பட்டு, நீங்க நிறைய விதைக்கிறீங்க ஆனா கொஞ்சம் தான் இருக்கிறீங்க. பைபிள் இருக்கு அந்த வசனம். அதிகமா விதைக்கிறீங்க ஆனா கொஞ்சம் தான் அறுக்கிறீங்க. இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சிம்டம்ஸ், அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்னா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிற வார்த்தை, எப்பத்தா என்று கர்த்தர் சொன்ன உடனே உங்களுக்காக வானம் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. எப்பத்தா சொல்ல, நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து எப்பத்தா அப்படின்னா என்ன? திறக்கப்படுவதாக. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். ஆமென். அப்படி அந்த வானத்துல என்னதான் இருக்கு? ஏன் எனக்காக கர்த்தர் அதை திறக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஆமென். எப்பவுமே வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணப்படும் போதும் அதுக்கு அடுத்த ஒரு கேள்வியை கர்த்தர் உங்க உள்ளத்துல என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். பைபிளை வாசிக்கும் போது ஏன் இந்த இடத்துல அப்படி இருக்கு? ஏன் கர்த்தர் அவங்களுக்கு மட்டும் அதை செஞ்சாரு? ஏன் நான் பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு தடவை
மரியாளை குறித்தும் சகரியாவை குறித்தும் வாசித்து கொண்டிருந்தேன். வாசிக்கும் போது கேள்வி கேட்டதுக்காக சகரியா வாய, ஆனா அதே மாதிரிதான் மரியாளும் கேட்கிறாங்க, ஆனா மரியாளுடைய வாய அடைக்கல. இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? ஏன் பெண் பலவீனமான பாண்டம் அப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னு விட்டுட்டீங்களா? இல்ல என்ன நோக்கம் அப்படின்னா, மரியாளுக்கு சகரியாவுக்கு இதற்கு முன்பாக தாமதமாகி பிள்ளை பிறந்து பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை சுதந்திரமாய் நிறுத்தின ஆபிரகாம் ஒருத்தர் அடையாளமா இருக்கிறார். ஆனா மரியாளுக்கு ஒரு கன்னி கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுத்த அடையாளம் இதற்கு முன்பாக உலகத்தில் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. மரியாள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா முன்ன பின்ன இப்படி நடந்ததே. ஆனா சகரியா கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா முன்னாடி உன் முற்பிதாவுக்கு அது நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துறாரு. அப்படி நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்க கேள்வி கேட்டு கேட்க கேட்க கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஓ, புதிய வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்ற மகிழ்ச்சி மட்டும் இல்ல, அதை ஜெபமாய் மாற்றும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். இதை நான் முழுவதுமாய் அனுபவபூர்வமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வேதத்தை பார்த்து வேதத்தில் உள்ள காரியங்களை நான் கேள்வி கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு ஆசீர்வாதமாய், எங்களுடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய், எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. அதனால இந்த வேதத்தை நேசிங்க, இந்த வேதத்தை வாசிங்க, தியானிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகள் தான் இந்த வேதத்தை வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் வானத்தை திறப்பேன்னு சொல்லிட்டார். அதே வசனத்துல அங்க வானத்துல என்ன இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு? நல்ல நல்ல, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். உங்க வாயிலிருந்து நீங்க அறிக்கை செய்ய நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். சொல்லலாமா? நல்ல நல்ல பொக்கிஷ சாலை இந்த வானத்துல நல்ல பொக்கிஷ சாலை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பொக்கிஷ சாலைக்கு இங்கிலீஷ்ல பொக்கிஷ சாலைனா நமக்கு அப்படியே என்னவோ தெரியல சிஸ்டர், நல்லா இருக்கு அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்ல இருக்கிறத விட இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்டோர் ரூம்னு போட்டிருக்காங்க. என்னங்க ஸ்டோர் ரூம்? உங்கள் பெயர் எழுதிய ஸ்டோர் ரூம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்டோர் ரூம்னா என்ன அர்த்தம்? உங்க வீடுகள்ல ஸ்டோர் ரூம் இருக்கும், இருக்கா? சில வீடுகள்ல இருக்கும். இப்ப அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப எல்லாரும் கபோர்டு வச்சு வீட்டுல, ஆனா அந்த நாட்கள் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் கபோர்ட் சிஸ்டம் இல்ல. இப்ப இந்த ஸ்டோர் ரூம்ல என்ன வைப்போம்? கை கெட்டுற தூரத்துல அடிக்கடி பயன்படுத்துகிறதெல்லாம் வச்சுப்போம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து வந்த சொந்தக்காரங்க வந்தாலோ அவங்களுக்கு பயன் கொடுக்கறதையோ இல்ல அப்பப்ப பயன்படுத்துறது, ரொம்ப அடிக்கடி பிரியாணி செய்ய மாட்டோம், அந்த மாதிரி எப்பயாவது யூஸ் பண்ற அரிசி, இந்த மாதிரி சில விஷயங்களை எதிர்காலத்திற்கு உதவும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வைப்பீங்க. அப்படிதான் உங்கள் வாழ்க்கைக்கென்றும் உங்கள் எதிர்காலத்துக்கென்றும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கென்றும் தேவையுள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த நல்ல பொக்கிஷ சாலையில் உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்படி அந்த நல்ல பொக்கிஷ சாலை, வானம் திறந்தா அந்த பொக்கிஷ சாலையும் உங்களுக்காக திறக்கப்படும். அப்படி திறந்தா உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சந்திக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, ஆண்டவர் வந்து ஈசாக்குக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை வச்சிருந்தார். எலிசபெத் என்கிற ஒரு மனைவியை. இட் இஸ் ஸ்டோர்ட், இட் இஸ் ரிட்டன். அழகா கர்த்தர் எலியேசரை கொண்டு போய் எலிசபெத்தை கொண்டு வந்து, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்ல, ரெபேக்காலை கொண்டு வந்து அழகா அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரெபேக்கால் அப்படியே கழுதையின் மேல ஏறி வருகிறார். அவ கண் பார்க்கிற தூரத்துல ஈசாக்கு. ஆமென். தனக்கென்று கர்த்தர் குறித்த மாப்பிள்ளை அங்க இருக்கிறத அவ பாக்குறா. பார்த்த உடனே இறங்கி முக்காடிட்டு கொண்டு, ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அந்த நபர்கள், அந்த ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா,
ஆமா, உங்க எதிர்காலத்தை மேம்படுத்த போகிற சில காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க கிருபை செய்வாராக. அல்லேலூயா, கிருபை செய்வார். ஈசாக்கு அப்படியே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள், ரெபெக்காலே அவர்களும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, இந்த வானம் திறக்கப்படணும். இந்த வானம் திறக்கப்பட்டா நீங்க செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும், நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும், நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும், நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற உபவாசங்களுக்கும் நிச்சயமாய் பலன் வரும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நைட்டு நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெப அறையில, உங்க தனிப்பட்ட ஜெப ஆண்டவரிடத்துல கை உயர்த்தி சொல்லுங்க, எப்பத்தா எனக்காக இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும். உங்க ஜெபமா இது மாறட்டும். எப்பத்தா எனக்காக நல்ல பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். வானம் திறக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும் சிஸ்டர்? பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், எலியா 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், அதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், வானத்தை கர்த்தர் அடைத்து போட்டார் 3.5 வருஷம். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். கர்த்தர் வானத்தை அடைக்கிறார்னாலே வானத்தின் மேல சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. தேவன் தான் அதை அடைக்கிறார். அடைத்தவர் யார்? அவர் தான். அப்ப அடைத்தவர் இடத்துல போனா தான் அது என்ன பண்ணும்? திறக்கப்படும். இதற்காக எலியா என்ன செய்தார் என்பதை யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ற ஒரு விஷயம் பாருங்க, வானம் திறந்ததுனாலே பலன் எழுதப்பட்டிருக்கா? எங்கெல்லாம் வானம் திறந்ததோ அங்கெல்லாம் பலனை கர்த்தர் பார்க்க செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறது, உங்கள் கண்கள் பலனை பார்க்கும், உங்கள் கண்கள் அறுவடையை பார்க்கும். நீங்க விதைச்ச, நீங்க வடிச்ச கண்ணீருக்கு, ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ள தேவனா இன்றைக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் உங்க மத்தியில கர்த்தர் மேனிஃபெஸ்ட் ஆக, தன்னை வெளிப்படுத்த கர்த்தர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறார். நம்புறீங்களா? இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம கடைசி ஜெபத்தை செய்யும் பொழுது அந்த ஜெபத்தின் முடிவுல நமக்காக கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களுக்குன்னு ஸ்டோர் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதம் சொல்லுங்க, மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, உங்க பொக்கிஷத்தை உலகத்துல சேர்க்காதீங்க, உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல செய்யுங்க. நீங்க சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் பலனாய் உங்கள் கண்கள் பார்க்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை நிச்சயமா செய்ய போகிறார். வானம் திறக்கப்பட ஒரு வழிதான் இருக்குங்க, ஜெபம். ஆமென். அதுவும் அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மழை பெய்யா கருத்தா இருக்கணும். 2 வார்த்தை நான் முன்னாடி வரும்போது சொன்னேன்னா உங்களுக்கு தெரியல, ஆனா இந்த 2 வார்த்தை ஜெபிக்கிற எல்லார் மனசிலும் பதிய வேண்டிய 2 வார்த்தை. கருத்தா இருக்கணும், குறிப்பா இருக்கணும். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கருத்தா இருக்கணும், குறிப்பா இருக்கணும். 3.5 வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டார் எலியா கிட்ட, வானம் அடைக்கப்படும். அப்ப எலியா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? குறிப்பா வானம் அடைக்கப்படணும், 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 அடைக்கப்படணும். இதுக்காக தான் ஜெபம் பண்ணார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறக்கப்படணும், மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே கருத்தா எதுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருந்தாரு? வானம் திறக்கப்படும். பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல எலியா போய் தன்னுடைய முகம் முழங்கால படத்தக்கதாக பணிந்து என்ன பண்றாரா? கருத்தா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க வானம் திறக்கப்படும்னு சொன்னீங்களே, கர்த்தர் அதை திறக்க செய்யுங்கப்பா. அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அவர் என்ன ஜெபிக்கிறார் அங்க கொடுக்கப்படல, ஆனா அவருடைய ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவரே, வானம் திறக்கப்படணும், வானம் திறக்கப்படணும். இதை சொல்ல 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 கையளவு மேகம் அப்படியே எழும்புது. அல்லேலூயா. சில நேரத்துல ஜெபிச்சு என்ன சிஸ்டர் பலனே இல்லை, எவ்வளோ ஜெபிக்கிறேன் சிஸ்டர் பிரயோஜனமே இல்லை, ஒண்ணுமே செய்ய. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு மேகம் வெயிட் ஆகுதோ அப்பதான் மேகம் உடைந்து மழையா ஊற்றும். ஜபம் கூட கூட வெயிட் கூட கூட தான் உடைக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படிதான் போராடி தொடர்ந்து ஆமென் நீங்க ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும். அவருடைய ஜெபம் முதல்ல போய் அவனுடைய வேலைக்காரன் பார்க்கும்போது, ஜெபம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் போய் பாரு, ஜெபம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஒரு சில ஜெபிக்கிறவர்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு, என்ன நீ என்ன ஜெபிக்கிற, நீ என்ன சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க, என்னத்தை கண்ட இப்படி ஆண்டவரை தேடி, அப்படியெல்லாம் உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, சிலருடைய கண்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தெரியாது,
அப்படிதான் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா எலியாவுக்கு நல்லா தெரியும், மழை வரப்போகுது, பெருவெள்ளத்து நிறை. அவர் காது கேக்குது, அவர் கண்ணுல, அவர் ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறாரு மழை வருது, ஆனா அவரு கண்ணுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அதனால சில வேளைகளை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம ஜெபத்தை மட்டுப்படுத்தி பேசும் பொழுதோ, நம்ம ஜெபிக்கிற காரியத்தை குறித்து குறை சொல்லும் பொழுதோ நீங்க சோர்ந்து போகவே கூடாது. எலியா சோர்ந்து போகல, நீ மறுபடியும் போய் பார், மறுபடியும் பாய். நீ பார்க்கிற வரையும் பார்த்தா கையளவு மேகம் ஒன்று எழுதி வருது. ஹல்லேலூயா. அந்த கையளவு மேகத்தை கொண்டு கர்த்தர் பெரிய கனமழையை, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க ஜெபம் என்பது பார்க்கிறதற்கு அற்பமா இருக்கலாம், ஏதோ கையளவு மேகம் போல இருக்கலாம். நீங்க கர்த்தருக்காக ஆலயத்துக்கு வர்றதை பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது அற்பமாய் தெரியலாம். ஆனா அந்த அற்பமான கிரியைகளை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே கர்த்தர் அநேகரை ரட்சித்தாராம். ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை பார்த்தா, ஒரு சிலருக்கு ஆராதனையை பார்த்தா, சிலருக்கு சபைக்கு போறதை பார்த்தா, ஒரு சிலருக்கு ஜபிக்கிறத பார்த்தா பைத்தியமாய் தோன்றுகிறது, அற்பமா தோணுது. கையளவு மேகம் தான், இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தோணுது. ஆனா என் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 1000ங்களை போஷித்து மீதி எடுக்க செய்கிற வல்லமையுள்ள தேவன் யார் என்பதை கர்த்தர் முடிவிலே நிரூபிப்பார். உங்க கைகள்ல இருக்கிற அற்பமானவைகளை கண்டு மனுஷர்கள் அது அற்பமா நினைக்கலாம். ஆனா உங்க ஆவின் கண்கள்ல நீங்க பாருங்க, அது கையளவு மேகம் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில் கனமழையை கொண்டு வருகிற ஒரு மேகம். ஹல்லேலூயா. இது வெறும் 5 அப்பம் 2 மீன் இல்லைங்க, 1000ங்களை போஷிக்க போகிறது. அது ஆவிக்குரியவர்கள் கண்ணுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க கண்களையும் கர்த்தர் திறக்கட்டும். ஆமென். எதை பார்க்க? கையளவு மேகத்தை பார்க்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமென். சாலமோன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினாரு. ஆனா செருபாபேல் கட்டுற ஆலயம் சாலமோனுடைய ஆலயத்துக்கு எந்த அளவுக்கும் என்ன பண்ணலங்க, ஈடு வரவே இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதுல எல்லாம் சாலமோன் எப்படியோ கட்டினாரு, அதவே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல, முந்தின ஆலயத்தை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். மனுஷருடைய பார்வைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்பமா இருக்கிறவர்கள் இந்த காலை வேளையில வானம் திறக்கப்படும் பொழுது அதே அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியமானவைகளை, அதிசயமானவைகளை, கிரகிக்க கூடாதவைகளை கர்த்தர் செய்ய இன்றைக்கு உங்களுக்காக வானத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையாய் இன்று பொழியட்டுமே. பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையாய் இன்று பொழியட்டுமே. உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கண்களை மூடி பாடலாமா? உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ரிகலோ செய்தரா, உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கையளவு மேகம் பாடலாமா? கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையாய் இன்று பொழியட்டுமே. ரலா சேரலா. கையளவு மேகம் எழும்பட்டுமே, எழும்புகிறது. கனமழையாய் இன்று பொழியட்டுமே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அஷிதே காத்துரேலா. உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்பமாய் தோன்றுகிறவைகளில் இருந்து ஆச்சரியமானவைகளை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க.
ஆமென். மேகத்தோட வெயிட் கூடணும். இன்னைக்கு அதை நீங்க மறக்க கூடாது. எந்த அளவுக்கு மேகம் வெயிட் ஆகுதோ முடிவில் நான் சொல்லுவேன், பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு சிஸ்டர், இதுக்கப்புறம் மாற வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் மாற்ற வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், இப்பதான் நீங்க பயங்கரமா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஜெபத்தை தொடங்கின உடனே பிசாசு ஓகே இவ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா இவளை விட்டு போயிருவோம் அப்படின்லாம் போக மாட்டான். ஓ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீங்க ஒண்ணு சொல்ல, ஓ நீ இன்னும் பாரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டியா, நான் இன்னும். ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். நல்ல வெயிட் மேகம் கூடன உடனே டபால்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னது? எப்பத்தா திறக்கப்படுவதாக. திறந்துடுச்சு, வானம் திறந்துருச்சு, மழை வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருந்தால் இன்றைக்கு அந்த அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்க போகுது. அடைக்கப்பட்ட வானத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில வானம் கர்த்தரால் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படும். இந்த வானத்தை எந்த மனுஷராலும் திறக்க முடியாது. இந்த வானத்தை எந்த தூதராலும் திறக்க முடியாது. இந்த வானத்தை கர்த்தர் ஒருவரால் தான் திறக்க முடியும். ஏன்னா இதை அடைத்தவர் அவரே. ஹல்லேலூயா. ஆமென். நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. தெரியுமா அந்த பாட்டு? நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆமாதானே? கர்த்தர் திறந்துட்டார்னா ஒருத்தனால யாராவது இந்த பூமியில எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் வானத்தின் மலையை கை போட்டு ஷீட்டை போட்டு தடுக்க முடியுமா? தெர்மோகால் வச்சு மூடினா கூட தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வானத்தின் மலைய சென்னையில் என்னங்க நடந்துட்டு இருக்கு? இன்டெலிஜென்ஸ், பணம், பில்டிங்ஸ், வானளாவிய கட்டிடங்கள், பயங்கரமான பணங்கள், அதிபுத்திசாலிகள் எல்லாருமே சென்னை பட்டணத்துல இருக்காங்க. ஆமென். ஆமா. ஆனா அந்த சென்னை பட்டணத்துல வானத்தை ஒருத்தரால் அடைக்க முடிஞ்ச? கர்த்தர் தான் நிறுத்தணும்னு அவர் நினைச்சார், அவர் தான் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. மனுஷனால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய தலையிடுதல் அந்த சூழ்நிலைமைக்கு நேராக கடந்து வருது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் இதை மாற்ற முடியல, எந்த மனுஷனாலும் இந்த சூழ்நிலையில திருப்ப முடியல, எந்த மனுஷனாலும் நான் இழந்த இழப்பை ஈடுகட்ட முடியல அப்படின்னு இருந்தா கர்த்தரே தலையிட போகிறார். தேவனே வானத்தை திறக்க போகிறார். வானம் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பாவம். சில நேரத்துல ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு குடும்பத்துக்கே அடைக்கப்பட்ட வானத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும். ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த குடும்பத்தையே அடைக்கப்பட்ட வானத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும். ஆனா அதே போல முந்தின ஆதாமுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது. பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் அந்த பாவத்திற்கான பரிகாரமாகிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. அதே போல சேம் உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் செய்த தவறினால பாவமோ சாபமோ வியாதிகளோ எது இருந்தாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமை எப்படி பாவத்தை உள்ளே கொண்டு வந்ததோ உங்களுடைய கீழ்ப்படியாமை அந்த பாவத்தை விரட்டி அடித்து பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஆகாபின் கீழ்ப்படியாமை வானத்தை அடைத்தது. ஆனால் எலியாவின் கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் வானத்தை திறந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். அவர்கள் கையிட்டு செய்த காரியத்தின் கிரியைகள் ஒருவேளை விளைவாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய ஜெபம் அதே வானத்தை திறக்க போகுது. நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். சத்துரு ஒரு மனுஷனை கையில் எடுத்து அவனை கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் ஒரு வீட்டுக்குள் புகுத்த முடியும்னா கர்த்தர் ஒரு மனுஷனை கையில் எடுத்து அதே குடும்பத்திற்கு பாவ விமோச்சனத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர என் தேவனால் ஆகும். ஆமென். நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை,
இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. பாடலாமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ தட்டினால், கைகளை தட்டி பாடலாமா? அதை இடிப்பவன் இல்லை. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. தட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். மழை வந்தா பலன் கிடைக்கும். ஆமென். மழை வந்தா அறுவடை உங்க கண்கள் பார்க்கும். மழை வந்தா அரிக்கட்டுகளை உங்கள் தோள்கள் சுமக்கும். ஆமென். மழை வந்தா வெட்கப்பட்ட அதே இடத்துல உங்கள் தலை நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க. ஆமென். உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அதனால நீங்க இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காக வானம் திறக்கப்படட்டும் ஐயா. ஆமென். முதலாவது கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? என் கூட சேர்ந்து நீங்க திருப்பிக் கொள்ள வேண்டிய பகுதி யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. வாசிக்கலாம். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஹல்லேலூயா. In the spirit of Jericho very dangerous. இந்த எரிகோவின் ஆவி பயங்கரமானது. இதற்குள்ள ஒருத்தர் போனா வெளியே வரவே முடியாது. அந்த அந்த பிளான்ட்டுக்கு எனக்கு பேர் தெரியல. ஒரு அதுக்குள்ள ஏதாவது ஒன்று வச்சா உடனே அது என்ன பண்ணிக்கும்? என்னங்க தெரியல, ஏதோ ஒண்ணு. ஆமா, பார்த்திருக்கீங்களா? இந்த எரிகோ எப்படிப்பட்ட தெரியுமா? வசனம் சொல்லுது வானம் அடைக்கப்பட்டது. அது இப்ப பாக்குறோம் எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ டார்கெட் இல்ல, அவங்க டார்கெட்டுக்கு போகிறதற்கு தடையா இப்ப எரிகோ நிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இம்மைக்குரிய காரியங்கள் நம்ம டார்கெட் இல்ல, ஆனா இந்த இம்மைக்குரிய காரியங்கள் பரலோகத்தை நான் ரீச் பண்ண முடியாதபடி எனக்கு தடையா நிக்குது. ஹல்லேலூயா. இப்ப பைபிள்ல எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்து. இந்த எரிகோவுடைய பெரிய தந்திரம், ஒருத்தரையும் உள்ளேயும் விடாது, ஒருத்தரையும் வெளியும் விடாது. பயங்கரமான ஆவி இந்த ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, சில இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்து, சில டைப் ஆஃப் ஸ்பிரிட், சில டொமினியன்ஸ், சில இடங்கள்ல கிரியை செய்கிற அந்த அந்தகார லோகாதிபதிகள், அந்த துரைத்தனங்கள். இட்ஸ் நாட் லைக் an another thing. சில இடத்துல ரொம்ப ஈஸியா இருக்கும் ஊழியம் செய்யறதுக்கு, சில இடத்துல கடினமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அப்ப நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி தேவ துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஆமா, ஸ்ட்ராங் ஹோல்ஸ கீழே விழத்தள்ளுறதுக்கு துதி தான் ஒரு பெரிய ஆயுதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். பிரைஸ்ன்றது ஒரு வெப்பன். இந்த வெப்பனை கையில எடுக்கணும். இன்றைக்கு எரிகோ அடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்க பார்த்த உடனே ஒருத்தரும் உள்ளேயும் போக முடியல, உள்ள இருந்து வெளியவும் வர முடியல. என்னப்பா இது? இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனையை விட இந்த பிரச்சனை கொஞ்சம் புதுசா இருக்கு, தினுசா இருக்கு. இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யுத்த வீரர்கள் எத்தனை லட்சம் பேரை நீங்க முன்னாடி இந்த எரிகோக்கு முன்னாடி நிறுத்தினாலும் ஒருத்தரால இதுக்குள்ள போக முடியாது. ஒருத்தரால இந்த எரிகோவை கீழே விழ தள்ளவே முடியாது. வாய்ப்பே இல்லை. பயங்கரமான ஒரு அடைப்பு. அவர்கள் முன்னேறி போக முடியாது. உங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குமானால் நீங்க அடுத்த நிலைக்கு கடந்து போக முடியாதபடி ஆவிக்குரிய ரீதியில, உலக பிரகாரமான காரியத்துல, குடும்ப வாழ்க்கையில, நீங்க செய்து கொண்டிருக்கிற பிசினஸ்ல எதிலுமே என்னால அடுத்த நிலைக்கு போகவே முடியல.
என்ன செய்தாலும், எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பேக்ரவுண்ட் உள்ள மனுஷர்களை கொண்டு வந்து இந்த எரிகோக்கு முன்னாடி நிறுத்தினாலும் எரிகோ சொல்லும், திறக்க மாட்டேன்னு. எவ்வளவு லட்சங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் எரிகோ சொல்லும், நான் திறக்கவே மாட்டேன். எத்தனை லட்சக்கணக்கான யுத்த புருஷர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எரிகோ சொல்லும், நான் திறக்கவே மாட்டேனே. இந்த எரிகோவை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்ச உடனே, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் 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 என்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நல்லது. ஆனா ஆவிக்குரிய ஜெபத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இது ஏன் என் வாழ்க்கையில் வந்தது? ஏன் இதை நீர் அனுமதித்தீங்க? பாருங்க, கேள்வி கேட்க கூடாது கர்த்தரிடத்துல. நான் சொல்றது, என்ன நீங்க கடவுளா இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணு இருக்கா, காது இருக்கா, உண்மையாவே நீங்க கேக்குறீங்களா? அது கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. பைபிள்ல நிறைய பேர் ஆண்ட இடத்துல போய் கேட்டிருக்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். சிம்சோனுடைய அம்மா, ஆமா தானே? அந்த அம்மா பேர் சொல்லப்படல. அந்த அம்மா கிட்ட வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லியாச்சு, இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த அம்மா போய் தன்னுடைய கணவர் இடத்துல சொன்ன உடனே திருப்பியும் அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட், திருப்பியும் கேட்கலாம். திருப்பியும் ஆண்டவர் வந்து சொன்னாரா சொல்லலையா? வந்தாரு, அந்த அம்மா கிட்டே வந்து சொன்னாரா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கேள்வி கேட்டதில்லை, அது விசாரிக்கிறது. ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்க கண் முன்பாக, ஒரு அடைக்கப்பட்ட வாசலை, ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்தித்த உடனே கிரியை செய்வதற்கு முன்பாக முதல்ல அதை டிசர்ன் பண்ணணும், அதை பகுத்தறியணும். இது ஏன் அடைக்கப்பட்டது? இது ஏன் என் வாழ்க்கையில வந்தது? இதை ஏன் கர்த்தர் நீர் அனுமதித்தீர்? நீங்க அனுமதிக்காம ஒரு முடி கூட என் தலையிலிருந்து கீழே விழாதே. இப்படிப்பட்ட எரிகோக்கு முன்னாடி நான் நிக்கிறேனே, காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும். காரணத்தை கேட்டா அதை யார் அடைத்தார்னு கர்த்தர் சொல்வார். ஆமென். சில கதவுகள் மனுஷரால் அடைக்கப்படும். எப்படி பவுலியும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சது பிசாசோ தேவனோ அல்ல, அவர்களை அடைத்தது மனுஷர்கள். சில கதவுகள் சத்துருவினால் அடைக்கப்படும், சிலவற்றை கர்த்தரே அடைப்பார். நோவாவை பேழைக்குள்ள விட்டு கதவை கர்த்தர் அடைச்சார். இப்ப கர்த்தர் அடைச்ச கதவை பிசாசே இயேசுவின் நாமத்தில் நீங்க சொன்னா ஆண்டவர் சொல்வாரு, நான் தான் அடைச்சேன். ஆமா, மனுஷர் அடைச்ச கதவுக்கு முன்னாடி ஆண்டவரே வானம் திறக்கப்படட்டும். இப்ப என்ன பண்றோம்? நம்ம பிரேயர்ல டிசர்ன் பண்ணாம, பகுத்தறியாம ஜெபிக்கிறோம். கண்ணமண்ணான். அதனாலதான் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை நீங்க பார்த்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, ஏன் அடைக்கப்பட்டது, யாரால் அடைக்கப்பட்டது, எதற்காக அடைக்கப்பட்டது, இது திறக்க நான் என்ன செய்ய. அல்லேலூயா. ஏன் அடைக்கப்பட்டது, யாரால் அடைக்கப்பட்டது, எதற்காக அடைக்கப்பட்டது. நோவா கிட்ட கேட்டீங்கன்னா, எதற்காக நோவா நீ இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட பேழைக்குள்ள இருக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த அடைக்கப்பட்ட பேழை நோவாவுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் திறந்து விட்டு இருந்தாருன்னா நோவா உணர்ச்சி வசப்பட்டிருப்பாரோ இல்லையோ, நோவா பிள்ளைகள் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க? சில அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆசீர்வாதம், சில தாமதங்கள் ஆசீர்வாதம். கர்த்தர் உள்ள விட்டு உங்களை அடைச்சாரா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுக்குள்ள இருங்க, அமைதியா இருங்க. அதனாலதான் நான் சொன்னேன், கர்த்தர் ஒருவேளை அடைச்சது, அந்த அடைப்புக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். விட்டா நீங்க விடுவிடுன்னு ஓடி போய் எங்கேயாவது காலை சிக்கிக்கிட்டு அழுதுட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் நோவா உன்னை போட்டு அடைச்சேன் உள்ள. இப்படிப்பட்ட நன்மைக்காய் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னாடி நின்னு தரங்க தரங்க தரங்கன்னு சொன்னா, அதனாலதான் கர்த்தரிடத்துல கேட்கணும், அப்பா நீங்க அடைச்சிங்களாப்பா? நீங்க அடைச்சிங்கன்னா, நம்ம வாசிச்சோமே உபாகமம், ஏற்ற காலத்துல நீங்களே திறப்பீங்க. அல்லேலூயா. அவர் அடைச்சார்னா, அவர் அடைச்சார்னா அவரே திறப்பார். அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். இப்ப இந்த எரிகோவை அடைச்சது தேவன் அல்ல, மனுஷனும் அல்ல, இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அல்லேலூயா. இந்த எரிகோவை அவர்கள் அடைக்கப்பட்டதை பார்த்த உடனே ஆண்டவர், நீங்க போய் அந்த அதிகாரத்தெல்லாம் வீட்டுல வாசிங்க, எனக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். ஆமா, படபடான்னு இருக்கு எனக்கு டைமை பார்க்கும்போது, எக்ஸாம் எழுதும் போது இருக்குமே அந்த படம். ஓகே, இப்போ டைம் ஓடிக்கிட்டே இருக்கா. இப்ப எரிகோவை பார்த்த உடனே இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி தராரு? இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையை நீ மேற்கொண்டு இதை திறந்து நீ வரணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆர்க்க சுமக்கிற ஆசாரியர்கள் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
எல்லா யுத்தத்தையும் யுத்த வீரர்களை வைத்து என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. எவ்ரி பேட்டில், நாட் எவ்ரி பேட்டில். எனக்கு ஆண்டு இப்ப சமீபத்துல ஒரு ஜெபத்தை, நான் பொதுவாகவே யுத்த ஜெபம் இல்ல சில காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லும் போது ராஜாக்களும் ஆசாரியர்களும் இந்த 2 வார்த்தையை கர்த்தர் காண்பிச்சு சொன்னாரு, சில யுத்தத்தை ராஜா மாதிரி செய்யணும், சில யுத்தத்தை ஆசாரியர்களை கொண்டு செய்யணும். ஹல்லேலூயா. சில யுத்தத்தை நீங்க என்ன பண்ணலாம், வெப்பன்ஸ் வச்சு செய்யலாம். ஆனா சில யுத்தத்தை வெப்பன்ஸ் எல்லாம் தேவையில்ல, பிரசன்ஸ் போதும். ஹல்லேலூயா. இப்போ எது அடைச்சிச்சு அப்படின்னு தெரிகிறது ஃபர்ஸ்ட், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப என்னோட வேலை என்ன, நான் கார்டியக் டெக்னாலஜிஸ்ட். இப்ப என் வேலை என்னன்னா ஹார்ட்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது. நான் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுத்துருவேன். ரிப்போர்ட் கொடுத்துட்டு என் பேரை கீழே போட்டு ரிப்போர்ட்டட் பை என் பேருன்னு போட்டு கொடுத்துருவேன். இப்ப டாக்டர்ஸ் வேலை என்னன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்டை படிச்சு அதற்குரிய ரெமெடிஸை, ட்ரீட்மெண்ட்ஸை, மெடிசன்ஸை கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது ஏன் அடைச்சிச்சு, எதனால அடைச்சிச்சு, யார் அடைச்சாங்கன்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ரெமெடி. இப்ப இந்த ரெமெடிக்கும் நம்ம இஷ்டப்படி ரெமெடி பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த யுத்தத்தை நான் ராஜா மாதிரி செய்யணுமா, இந்த யுத்தத்தை நான் ஆசாரியன் மாதிரி செய்யணுமா? அல்லேலூயா. நான் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமென். ராஜா மாதிரி யுத்தம் செய் அப்படின்னு சில இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சில இடத்துல சொல்லியிருக்காரு, வேண்டாம் வேண்டாம், ராஜா எல்லாம் இந்த யுத்தத்துக்கு சரிப்பட்டு வராது, ஆசாரியர்களை நிறுத்து. பார்த்திருக்கீங்களா? ஆமா, நான் வேதத்துல வாசிக்கிறோம், யூதாவின் புத்திரருக்கு விரோதமா 3 ராஜ்யங்கள் எழும்பி வருது. யோசபாத் கலங்கிட்டாரு. இப்ப யோசபாத் கலங்கின உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோசபாத்தே 3 ராஜ்யத்தை ராஜா மாதிரி யுத்தம் பண்ணா ஜெயிக்க முடியாது, நீ பேசாம ஆசாரியர்களை விட்டுரு, பிரசன்ஸ முன்னாடி விடு, ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஹல்லேலூயா. இந்த எரிகோவை ஜெயிக்கணும் அப்படின்னா இப்ப இந்த எரிகோவை ராஜா யுத்தம் இல்ல, ஆசாரிய யுத்தம். ஆர்க்க சுமக்கிற, உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்கள் சுமந்து கொண்டு எக்காலத்தை ஊதி கொண்டு சுத்தி 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 வந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த எரிகோ கீழே விடும். ஆமே. நீங்க நிறைய போராடி பாத்தீங்க, ஒன்னும் வேலைக்காகல, போராட்டத்தை கைவிட்டுருங்க. ஆமே. நிறைய பேசி பாத்தீங்க, ஒன்னும் வேலைக்காகல, பேசுறத நிறுத்திருங்க. நிறைய சண்டை போட்டு பாத்தீங்க, ஏதாவது மாற்றம் வந்ததா? ஒண்ணுமே வந்திருக்காது, எனக்கு 100% தெரியும். கைவிட்டுருங்க, பேசாதீங்க. என்ன பண்ணும் சிஸ்டர், நானு பிரசன்ஸை சுமந்துருங்க. நீங்க போய் தனியாரையில ஜெபம் பண்ணுங்க. ராஜாமத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, தன்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துல பயங்கரமான அடிக்டட், அவரால் பயங்கர பிரச்சனைகளை குடும்பமே சந்திச்சுட்டு இருக்கு. இந்த சிஸ்டர், அவர் நல்லா குடிச்சிட்டு வந்து திட்டிட்டு அடிச்சுட்டு தூங்கிடுவாராம். இந்த சிஸ்டர் நடுராத்திரியில எழுந்து அவர் தூங்குற கலப்பா தூங்குற நேரத்துல அவங்க கையெடுத்து அவங்க ஹஸ்பண்டோட தலையில வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அவர் ஊழியக்காரரா இருக்காரு. ஹல்லேலூயா. எல்லா யுத்தத்தையும் ராஜா மாதிரி செஞ்சா வேலைக்காகாது. இந்த எரிகோக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் பயங்கரமானது. ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த எரிகோக்குள்ள உங்களுக்கு தேவையான 2 விஷயம் இருக்கு. ஆமென். நான் சொன்னேன் வானத்துல பொக்கிஷம் இருக்கு, சொன்னா இந்த எரிகோக்குள்ளயும் பொக்கிஷம் இருக்கு. பைபிள்ல இந்த அதிகாரம் இதுதான். நீங்க இன்னைக்கு நீங்க யூத்ஸ் இங்க இல்லைன்னா யூத் மீட்டிங் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது இன்னைக்கு சண்டே இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்க போறீங்க. இந்த எரிகோக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? நம்ம அந்த வசனத்தை கூட வாசிப்போம். உங்களுக்காக நான் ஒரு தடவை காண்பிச்சு கொடுத்துறேன், எடுத்துக்கொள்ளலாமா? என் கூட சேர்ந்து யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த எரிகோவை உங்களுக்கு முன்னாடி வச்சாரு? ஏன் இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதிச்சார்? கர்த்தர் வைக்கல, கர்த்தர் அனுமதிச்சார். சத்துரு ஒரு பிரச்சனையை முன்னாடி வைக்கும் போது ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தாரு சிஸ்டர். ஏன் ஆண்டவர் வேடிக்கை பார்த்தார் சிஸ்டர்? எனக்கு இந்த பிரச்சனை நடக்கும் போது ஏன் கர்த்தர் அமைதியா இருந்தாரு? ஏன் இந்த எரிகோவை அனுமதிச்சாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த எரிகோக்குள்ள உங்களுக்கென்று பொக்கிஷம் இருக்கிறது. வானத்துல எப்படி பொக்கிஷம் இருக்கோ, இங்கேயும் சில சத்துருக்கள் உங்களுடையதை திருடி வைத்திருக்கிறார்கள்.
காண்றா. அப்ப இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, இந்த பலவான முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை நம்ம கொள்ளையிட முடியாது. அப்பனா இந்த வானமும் பூமியும் அவருடையது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் எல்லாமே சொந்தம். ஆனா அவன் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். யாரு? இந்த எரிகோ, இந்த ஆவி. ஆமா தானே? அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடையது. அவன் எடுத்து உள்ள வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணணும்? பிரசன்னத்தை சுமந்து எக்காலத்தை ஊதி இந்த எரிகோவை வீழ்த்துனீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு என்று ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஏன் அனுமதிச்சாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, இந்த பிரச்சனையின் முடிவிலே அங்கே அதற்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த எரிகோ. அல்லேலூயா. இந்த எரிகோல பாருங்க, வானத்துல பொக்கிஷம், எரிகோக்குள்ள பொக்கிஷம். வானம் திறக்கப்படணும், எரிகோ திறக்கப்படணும். இன்னொன்னு சொல்றேன், இந்த எரிகோக்குள்ள பொக்கிஷம் மட்டும் இல்ல, இந்த எரிகோக்குள்ள கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வருவதற்கு தேவையான ராகாப் என்கிற ஒரு ஆத்மாவும் இருக்கு. அல்லேலூயா. பொக்கிஷம் மட்டும் நம்ம போக்கஸ் இல்ல, அந்த எரிகோக்குள்ள, அந்த ஸ்பிரிட்டுடைய அடிமைத்தனத்துக்குள்ளதான் உங்க குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஆமா, இந்த ராகாப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இந்த ராகாப்ப தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. இருக்குங்களா? ராகாப்பின் யூத கோத்திரத்துல ஒரு யூத கோத்திரத்தின் மனுஷனோட போய் இந்த ராகாப் இணைகிறாள். எத்தனையோ யூத கோத்திரத்து பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவள் கர்ப்பத்திலிருந்து இயேசு என்கிற ரட்சகரை வெளிப்பட கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அந்த எரிகோ என்ற ஆவி உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலரை சிறைபிடித்து அவர்களை வெளியே விட முடியாமல் அடைத்து வைத்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து எக்காலத்தை ஊதி தேவனை ஆராதிக்கும் பொழுது எரிகோக்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை கீழே விழ செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஏன்னா அந்த எரிகோக்குள்ள உங்கள் பெயர் எழுதப்பட்ட சில பொக்கிஷங்கள் உண்டு. அந்த எரிகோக்குள்ள உங்களுக்கு தொடர்புடைய சில ஆத்துமாக்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எரிகோக்குள்ளதான் நான் சொன்ன அந்த மனுஷர் சிக்கி இருந்தார். இன்னைக்கு அவர் இயேசுவை கொடுக்கிறவராய் மாறி இருக்கிறார். உங்க குடும்பத்துல அப்படி யாராவது சிக்கி இருந்தாங்கன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் சுமக்கிற அந்த தேவ பிரசன்னத்தினாலே அவர்களை வெளிப்பட செய்து அவர்கள் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. நம்பிக்கை வருதா? ஆமா. உள்ள யார் இருக்காங்க? ராகாப் இருக்கிறார். அவளை விடுவித்தே ஆக வேண்டும். அவளை விடுவித்தே, அவள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விடுவித்தே ஆக வேண்டும். அந்த உங்க குடும்பத்துல அப்படி யாராவது இருந்தாங்கன்னா, நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், அவங்களை குறை சொல்லி ஜெபிக்கிறத நிறுத்திட்டு என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, பைபிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையால். வாசிக்கலாமா? ஏசாயா 10:27. அந்நாளில் தோளில் நின்று அவன் சுமை, உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. இது இங்கிலீஷ் பைபிள்ல, ஆங்கில வேதாகமத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, anointing will break the yoke. ஆமென். அபிஷேகம் நுகங்கள் என்ன பண்ணும்? முறிக்கும். இத இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா சொல்லவே. அனாயிண்டிங்னு சொல்லாம your fatness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன் மூலமாக அந்த நுகத்தை முறிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை கர்த்தர் பலப்படுத்த போறார், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண போறார். உங்க குடும்பத்துல பலவீனமான ஒருவரை சத்துரு பிடித்து அவர்களை என்ன பண்ணிருக்கான்? எரிகோக்குள்ள வச்சிருக்கிறான். உள்ள வெளியிலிருந்து வெளியே வரவே முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளியில வரவே முடியல. ஆனா கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்க போகிற, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல ஊற்ற போகிற இந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, என்ன செய்ய போகிறது? உங்கள் மூலமாக அந்த நுகங்களை முறிக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்பிக்கை வருதா உங்களுக்கு? கர்த்தர் செய்வாரா? கர்த்தரால செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்கிறார். ஒருவரை தேடுறேன். ஆண்டவர் சொல்ல, நான் ஒருவனை தேடுறேன்.
ஏன் ஆண்டவரே ஒருத்தரை தேடுறீங்க, எனக்கு போதும். ஒரு மோசையை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை ஆமென் எகிப்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. ஒரு தாவீதை கொண்டு 40 நாள் கெர்ஜித்த கோலியாத்துக்கு ஒரு முடிவை கர்த்தரால் கொண்டு வர முடியும். ஆமென். உண்டு. வருஷ கணக்காய் நீங்க அந்த கிதியோனின் காரியத்தை நீங்க வாசிச்சீங்களா? மீதியானியர்களுடைய வேலை என்ன வேலை? இவங்க பிரயாசப்பட்டு பலன் கிடைக்கும், இவங்க சும்மா பலன் எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க ஒரு மாதம் உழைக்கிறதுடைய பணம் யாரோ ஒருவருடைய சுகபோகத்துக்கு போயிட்டு இருக்கு, வட்டியா போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆமாதானே? மீதியானியர்கள் என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கர்த்தர் இந்த கிதியோனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிதியோன், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன், என்னோடு கூட சேர்ந்து. நீங்க ஜட்ஜஸ், டக்குன்னு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி. போதும் சிஸ்டர், இங்க வாசிச்சீங்களா? கிதியோனின் மேல் ஆவியானவர் இறங்கின உடனே அவன் செய்த விஷயம் என்னங்க? எக்காலம் ஊதணும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் உதடுகளுக்கும் உங்கள் வாய்க்கும் ஒரு பலனை கொடுக்க போறார். நீங்க ஊத போகிற எக்காலம் எரிகோவை கீழே விழப்பைக்க போகுது. நீங்க ஊத போகிற எக்காலம் இந்த மீதியானிற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், வேற ஒருத்தர் சுலபமா சாப்பிடுறான். கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே நீ எக்காலம் ஊது, நீ எக்காலம் ஊது. பயந்து கிடந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. கர்த்தருக்கு ஒரு கிதியோன் போதும். இந்த மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்க கர்த்தர் ஒருவரை தேடுறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் போதும்னு நான் சொல்றேன். ஆமென். நான் நிறைய ஊழியக்காரர்களை சந்திக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துக்கு போறதுனால நிறைய மினிஸ்ட்ரி ஊழியக்காரர்களை பார்ப்போம். எங்களை விட வயது முதிர்ந்தவர்கள், என் வயசு அவங்க ஊழிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவங்கள அப்படியெல்லாம் பார்ப்பேன். அவங்களாம் பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்கார அம்மாக்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், ஆசையா இருக்கும். எனக்கு இந்த சின்ன வயதிலே எனக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களோடு அவர்கள் அனுபவங்களை அறிந்து கொள்ளுகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அவங்க ஊழியங்களுடைய அனுபவங்கள் என் வாழ்க்கையில நிறைய பலத்தையும் நம்மளும் இப்படி இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு கொடுத்துருக்கு. அதுலலாம் பார்த்தா நிறைய பேர் சொன்ன சாட்சியில அவங்க குடும்பத்துல அவங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க குடும்பத்துல அவங்க அக்கா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய விக்கிரகத்தின் பின்னணியில் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷன் எழுந்து இயேசுவுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால நான் பார்த்திருக்கேன், அவங்க மொத்த குடும்பமும் அவங்க தலைமுறைகளும் ஊழியக்காரா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கிதியோன், ஒரு மோசே, ஒரு தாவீதை கர்த்தர் இன்னைக்கு தேடுகிறார். என்ன செய்யணும்? அவர் அபிஷேகத்தை சுமந்து எக்காலத்தை ஊதுகிற ஒரு மனுஷன். சவுலை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கணும். ஒரு வைராக்கியம் சவுலுக்குள்ள வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆவியானவர், ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர் நம்ம மத்தியில கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. உங்க ஜபங்களை நிறுத்தி உங்க வாய்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த சத்துருக்கு விரோதமா இன்றைக்கு கர்த்தர் அநேகருடைய வாய்களை திறக்க போகிறார். எப்பத்தா என்று பரலோகத்துல ஒரு சத்தம் நம்முடைய சபைக்கு நேரா புறப்பட்டு வருகிறது. ஆமென். அது வர வர அந்த சத்தத்தை கேட்க 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 ஹல்லேலூயா, நம்ம மேல ஒரு புதிய அபிஷேகம் இறங்க போகுது. நம்ம வாய் திறக்கப்பட போகிறது, நம்ம கண்கள் திறக்கப்பட போகிறது, நம்ம கைகள் எடுத்து எக்காலத்தை ஊத போகிறோம். இந்த சத்தம் எரிகோக்களுக்கு ஒரு நடுக்கத்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். உங்களுடையதை எரிகோ வைத்திருக்கிறது உண்மைதான். ஆனா எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்தா இந்த எரிகோ ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம கர்த்தர் அதை தரைமட்டமாய் மாற்றி உங்களுடையதை நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை பார்த்த உடனே தான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். ஆமென். பிரச்சனைகள் வந்த உடனே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த பிரச்சனைகளின் சத்தம் கேட்க கேட்க உங்களுக்கு என்ன வரணும்? ஆமென். கோலியாத்தின் சத்தம் சவுலுக்கும் அவன் மகனுக்கும் அவன் யுத்த புருஷர்களுக்கும்
கலக்கத்தை கொடுக்கலாம், பயத்தை கொடுக்கலாம். ஆனா அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு கோலியாத்தின் சத்தம் பயத்தை அல்ல, வைராக்கியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. கடலின் அலைகளின் சத்தம், இரைச்சலின் சத்தம் சீஷர்களுக்கு வேணா பயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த சத்தத்தின் நடுவிலும் என் தகப்பன், என் இயேசு அழகா தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைமைகள் உங்களை பயமுறுத்துதா? அபிஷேகத்தை கூட்டுங்க. சூழ்நிலைமை கர்த்தர் ஏன் தெரியுமா அனுமதிச்சார்? உங்க அபிஷேகத்தை கூட்டதான், உங்க பயத்தை போக்கத்தான். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், பெலந்தாருமே. தெரியுமா அந்த பாட்டு? பாடலாமா? பெலந்தாருமே என்னை நிறைத்திடுமே. இப்படி நீங்க சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாரு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன். அந்த கார்ட்டூனுக்கு பேரு பாப்பாய். அந்த பாப்பாயில அவன் ரொம்ப வீக்கா இருப்பான். அந்த வில்லன் வந்து இவன் என்ன பண்ணுவான்? இவனே இப்படி ஒளிப்பாச்சா மாதிரி இருப்பான். அவன் நல்லா திடகாத்திரமா ஜிம் பாடி வச்சிருப்பான். ஒரு அடி அடிச்சோடனே அவன் போய் விழுந்துருவான். ஆனா ஒரு பாட்டில் வரும், அதுல ஸ்பினச்னு எழுதி இருக்கும். அதை இது பண்ண உடனே அது உள்ள போன உடனே இப்ப இவன் எதிர்க்க வரலன்னா இவன் ஸ்பினச் சாப்பிட்டுருப்பானா? இவனுக்கு பலன் கிடைச்சிருக்குமா? சும்மா புரியுற மாதிரி சொல்றேன், வாலிபர்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால. ஏன்னா எப்படியும் இதை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால கட் பண்ணும் போது இதையும் சேர்த்து கட் பண்ண. என்ன பலிபீடத்தில் நின்று பாப்பாய் கதை சொல்லி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட் வரும். ஓகே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த மனுஷன் வந்து இவனை அடிக்கலனா இவன் கீரையை தேடி இருக்கவே மாட்டான். கீரை தான். அந்த காலத்துல எல்லாம் கார்ட்டூன் கூட ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லுச்சு. கீரை சாப்பிட்டா பலன் வரும். அதாவது அந்த பாப்பாயில இருந்து கத்துக்கிற. இப்ப இருக்கிற கார்ட்டூன் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணல. இப்ப சொசைட்டில எதுவுமே நமக்கு நல்லது சொல்லி தரல. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். எதுலுமே இல்லை நான். ஆமா, பாத்தீங்களா? அந்த தேவை அவனுக்கு எப்ப வந்தது தெரியுமா? எதிரி வந்து நிற்கும் போதுதான். இன்னைக்கு நீங்க பெலந்தாருமே அப்படின்னு பாடின உடனே பெலன் மேஜிக்கலா வந்து உங்க மேல இறங்கும் நினைச்சீங்களா? முதல்ல எதிரி வந்து நிப்பான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் ஹை பிச்சில் பெலந்தாருமே. கோலியாத்து, நான் என்ன ஒரு நாயா? இந்த சின்ன பையனை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே தாவீது என்னை நிரப்பிடுமே. ஆமா, பிரச்சனைகள் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றும். நம்பர் 1, பிரச்சனைகள் உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபிக்கும். ஆண்டவர் கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தினது தாவீது யாருன்றது எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்கதான். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு விசை சிங்கத்தை அனுப்பிச்சு ஸ்ட்ரென்த் பண்ணாரு, ஒரு விசை கரடி அனுப்பிச்சு ஸ்ட்ரென்த் பண்ணாரு. ஆமென். இப்படிதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் உங்களை பலவானாதான் மாற்றும். அந்த பலவான் நீங்க ஆகி இந்த டெஸ்ட் வழியா கடந்து போய் நீங்கள் பலனாக்கப்பட்ட பின்பாக கர்த்தர் உங்களை கரெக்டா கொண்டு வந்து கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துவார். இப்ப கடைசியா நீங்க சந்திக்கிற இந்த கோலியாத் உங்களுக்கு வெட்கத்தை அல்ல, உங்களுக்கு கிரீடத்தை உடுத்துவிக்க வரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, ஒரு சில கிராமங்களுக்கெல்லாம் போனா நம்ம எவ்வளவு வசனத்தை பேசினாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்படியே சால்ட்டா இருப்பாங்க. ஏதாவது பக்கத்துல பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுவே ஒரு பிசாசு அங்க ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அப்படியே என்ன ஆயிடுவாங்க, ஜாக்கிரதை ஆயிடுவாங்க. ஆமா, சில நேரத்துல கர்த்தரதை அனுமதிக்கிறது எதற்காக? அலர்ட், ஸ்ட்ரென்த். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த எரிகோவை கர்த்தர் முன்பாக வைத்து அதற்குள்ளே பொக்கிஷத்தையும் ஆத்துமாவையும் உங்களுக்கு தேவையானதை வைத்து
அப்படியே உங்களை விட்டுற தேவன் அல்ல. ஆமென். உடன்படிக்கை பெட்டியை, அபிஷேகத்தை உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சோதனையும் உங்களை ட்ரைனிங். அது நீங்க சந்திச்ச ஒவ்வொரு பிரச்சனையும் ட்ரைனிங். ட்ரெயின் ஆகி நீங்க வந்து நிற்கும் பொழுது அந்த எரிகோ, ஆமென், தேவ பிரச்சனம். நிறைய யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நான் சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு பேரலை போல வந்தது. ஆனா அந்த அலை எல்லாம் என்னை கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்துல சேர்த்துச்சு. அதனால இன்னைக்கு தைரியமா கை உயர்த்தி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா பேரலைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். அது வரலனா நான் ஆண்டவரை இவ்வளவு கிட்டி சேர்ந்திருக்க மாட்டேன். அது வரலனா வேதத்தை நான் தேடி ஓடி இருக்க மாட்டேன். அது வரலனா தேவ சமூகத்தை நான் இவ்வளவா என்ன பண்ணிருக்க மாட்டேன், விரும்பி இருக்க மாட்டேன். ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை உருவாக்கி அபிஷேகத்தை அதிகரித்து இன்றைக்கு எரிகோக்கு முன்னாடி நீங்க போய் கத்தியோடு ஈட்டியோடெல்லாம் சண்டை போட வேண்டாம். பிரசன்னத்தை சுமக்கிற நீங்கள் போய் நடந்தாலே அந்த எரிகோக்கள் கீழே விழும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷசாலையும் திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக எரிகோவை திறந்து அதற்குள் இருக்கிற பொக்கிஷங்களையும் உங்களுடையதையும் உங்களுடைய ஆத்துமாக்களையும், ஆமென், உங்களுடையவர்களுடைய ஆத்துமாக்களையும் கர்த்தர் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று தேவ சமூகத்துல வானமிப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறுகையில் அவர் ஜெபம் பண்ணின பொழுது வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. ஜெபம் பண்ணா வானம் திறக்கப்படும். ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை நிரூபிக்க இறங்கி வருவார். அவர் அபிஷேகம் நீங்கள் யார் என்பதை உங்கள் சத்துருக்கு முன்பாக நிரூபிக்கும். அவர் அபிஷேகம் இந்த எரிகோவுக்கு முன்பாக உங்களை நிரூபிக்கும். வானம் இப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. கைகளை தட்டி பாட போறோம். வானம் இப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். சிதசேகலா சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கையளவு மேகம், கையளவு மேகம், கையளவு மேகம் இறங்கட்டுமே, கனமழையால் நிரப்பிடுமே. கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையால் என்னை நிரப்பிடுமே. கைகளை உயர்த்தி பிரசன்னத்தை வாஞ்சிக்கி, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எனக்காக இந்த காலை வேளையிலே வானம் திறக்கப்படுவதாக. என் பாவத்தினாலே, என் துணிகரத்தினாலே, ஆண்டவரே, நான் செய்த சில தவறுகளினாலே வானம் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்குமானால், என் குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்த தவறினாலே வானம் அடைக்கப்பட்டிருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய ஜெபம், என்னுடைய ஊக்கமான ஜெபம் இந்த காலை வேளையிலே வானத்தை திறக்க செய்வீராக. எரிகோவை திறக்கும்படி கைகளை அசைச்சு எரிகோ திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட எரிகோ, அடைக்கப்பட்ட எரிகோ, ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை, ஒருவரும் வெளியே வர முடியவில்லை. அடிமைத்தனத்துக்குள் சிக்க வைத்து நுகங்களுக்குள் பூட்டி வைத்திருக்கிற சில ஆத்துமாக்களை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்கும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல்
பண்ணலாமா? கர்த்தாவே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ரியலா ஷீகலா தாரா சேவலா துரேலா நல்ல அந்நிய பாஷையில பேசி ரியபுதரபா ஷீகா சேரபா துரே வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷ சாலையும் திறக்க கர்த்தர் ஆயத்தமாயிட்டார். எரிகோவை திறந்து உங்களுடைய பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கிறார். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், உங்களை பலப்படுத்தி உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி